வணக்கம் அன்பர்களே, திஸ் இஸ் ஏஞ்சலின். இன்னைக்கு நான் உங்க கூட நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்றத பற்றி சொல்லித்தர போகிறேன். குறிப்பாக மார்க்கெட்டிங் ஃபீல்டுன்றது ஒரு மிகப்பெரிய ஃபீல்டு அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிந்திருக்கும். இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற முறை இப்போ தற்பொழுது காலகட்டத்தில் ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஆகி வருகிற ஒரு மெத்தட் ஆஃப் செல்லிங் அப்படின்னு சொல்லலாம். நெட்வொர்க்னா என்னன்றதை முதல்ல நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிடுறேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி நெட்வொர்க்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போது உங்களுக்கு தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், நண்பர்கள்னு ஒரு சுற்றம் இருக்கும் இல்லையா? அந்த சுற்றத்துக்கு பிஸ்னஸ் ஃபீல்டில் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பெயர் கொடுக்கணும்னா நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த சுற்றத்துக்குள்ளார நீங்கள் ஒரு பொருளை சந்தைப்படுத்துகிற முறை இருக்கு இல்லையா? அதை தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றது. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அமெரிக்கா தேசத்தில் தற்பொழுது பிரபலமாகிக்கிட்டு வர ஒரு மெத்தட் ஆஃப் மார்க்கெட்டிங். அது மாத்திரம் இல்லாமல் அமெரிக்கன் கம்பெனிஸ் நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாக இந்தியாவில் தங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ A1 காஸ்மெட்டிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது அப்புறம் டப்பர்வேர் அப்படின்ற டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், சமையல், குக்கிங் வேர், இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கின் கீழே இந்தியாவில் இயங்கி கொண்டு இருக்கு. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் யார் வேலை செய்யக்கூடியவங்க அப்படின்றத உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இதில் 2 விதமான நபர்கள் இருப்பாங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில். ஒருத்தர் யார் அப்படின்னா தயாரிப்பாளர், மேனுஃபேக்சரர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். இன்னொருத்தர் யாருன்னா இந்த சந்தைப்படுத்துகிற பர்சன், மிடில் மேன், டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இடைத்தரகர், அல்லது இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் சில்லறை வியாபாரி அப்படின்னு சொல்லலாம். இந்த தயாரிப்பாளர் ஒரு பொருளை சந்தைப்படுத்தணும் அப்படின்னா அவர் யாரை அணுகுவார் அப்படின்னா, இந்த மிடில் மேன், அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கார் இல்லையா? அவரை அணுகுவார். அவர்கிட்ட ஒரு பொருளை கொடுப்பார். பொருளை கொடுத்து, உதாரணத்துக்கு ஒரு சோப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சோப்போட விலை 100 ரூபாய் அப்படின்னா, அந்த தயாரிப்பாளர் ஒரு சோப்பை அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட 100 ரூபாய்க்கு கொடுத்து, இதை நீங்கள் விற்று கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த சோப்பு 100 ரூபாய் இதனோட விலை அப்படின்னா, இதில் 5 ரூபாய் அல்லது 10 ரூபாய் ஒரு சோப்பை நீங்கள் விற்றீங்கன்னா அவ்வளோ கமிஷன் நான் உங்களுக்கு பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதை கேட்டுட்டு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவார்னா, அந்த பொருளை வாங்கிட்டு போய் தன்னுடைய சுற்றத்தில் இருக்கிறாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, நண்பர்கள்னு, அவங்கக்கிட்ட இந்த மாதிரி இந்த சோப்பு நல்லா இருக்கும், இது இயற்கை மூலிகையில் செய்யப்பட்ட சோப்பு, இதை பயன்படுத்தி பாருங்கள், உங்கள் ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அவங்கக்கிட்ட அதை விற்பனை செய்யும்போது விற்பனையும் ரொம்ப எளிமையாக மாறுது. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு சோப்பை இவர் தனக்கு நெருங்கினவங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிற ஒரு நல்ல விஷயமும் நடந்திருக்கு. போதா குறைக்கு இவருக்கு அதை விற்பனை செய்யும் பொழுது ஒவ்வொரு பீஸ் சோப் அவர் விற்கும் பொழுதும் அதற்குரிய கமிஷன் அந்த சில்லறை வியாபாரி பெற்றுக்கொண்டே இருப்பார் அந்த தயாரிப்பாளரிடமிருந்து. இந்த தயாரிப்பாளர், அதாவது மேனுஃபேக்சரருக்கு என்ன ஒரு நன்மை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, இந்த நோட்டீஸ் அடிக்கிற வேலை, ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ், இதுக்கெல்லாம் செலவு பண்ணவே பண்ணாமல் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட எளிமையான முறையில் தன்னுடைய பொருளை நேரடியாக கொடுத்து விற்பனை செய்து கொள்ள முடியும் பொழுது இவருக்கும் ப்ராஃபிட், அதாவது லாபம் கூடுது. ஸோ இது ஒரு தயாரிப்பாளருக்கும் ஒரு மிக சிறந்த மெத்தடு, ஒரு சாதாரண சேல்ஸ்மேனாக அந்த பொருளை வாங்கி விற்கிறவருக்கும் உபயோகமான மெத்தடு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா இதுதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கையும் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கையும் குழப்பிக்காதீங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு பொருள் டைரெக்டாக நம்ம சேல்ஸ் பண்ணுற மெத்தடு, டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லலாம். மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ன்றது அது ஒரு தனிப்பட்ட டிஃப்ரெண்ட்டான முறை. அதை பற்றி நான் அடுத்த ஒரு கிளிப்பில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.